சுவிசேஷகர் ஜாம்பஜார் சார்லஸ் ஐயா அவர்கள் வருகிறார்கள். இந்த வாரம் கூட இப்போ ஐயாவை எனக்கு இது வரைக்கும் அறிமுகமானதில்லை. ஆனால் அவர் ஓசூர்லேருந்து வந்திருக்கிறார். நம்ம மத்தியில் சுவிசேஷகர் ஜாம்பஜார் சார்லஸ் ஐயா அவர்கள் அவரை குறித்து நல்ல காரியங்கள் ஊழியத்தை குறித்து அவர் சொல்லியிருந்தார். இங்கே வந்திருக்கிறார் ஐயா. சபைக்கு அவர் இங்கே வருவதாக சொல்லியிருந்தார். ஆனால் இங்கு அவர் வருகிறது தேவ சித்தம். அல்லேலூயா. இப்போ தேவ சமூகத்தில் நம்ம எல்லாவற்றும் ஆயத்தத்தோடு வரும்போது நமக்கு ஒரு ஆயத்தமான வார்த்தையை வைத்திருப்பார். அல்லேலூயா. சில வேளை நாம் அதை தாமதிக்கும் போது நம்ம அந்த வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அதனால் இன்றைக்கு தேவனுடைய ஊழியக்காரரை நம்ம இடத்துல கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஓசூர்லேருந்து வந்திருக்கிறார். பாஸ்டர் ஜூடா பென்னிகிம். இயேசுவே ஆண்டவர் என்ற ஊழியத்தை அவர் செய்கிறார். இந்த வேலும் கர்த்தருடைய வார்த்தையை அவர் நம்மிடத்திலே சொல்லுவார். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஒரு விசை உங்களுக்கு யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். அன்பு பாஸ்டருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஒரு விசை எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்தின் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரத்தை தருகிறவர், தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்னவர், என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொன்னவர், விசுவாசம் உள்ளவனாய் ஜெபத்தில் எதை கேட்டாலும் தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர், என் நாமம் பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலையும் நானே இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர், என் நாமத்தினால் 2-3 பேர்கள் ஒருமனப்பட்டால் அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்தவர், உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் அருகாமையில் இருக்கிறவர், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்குத்தத்தம் தந்தவர். இத்தனை வாக்குத்தத்தம் தந்தவர் பொய் சொல்வாரோ? அவர் மனிதன் அல்லவே. அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் வாக்கில் உண்மையுள்ள தேவன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது என்று சொன்ன தேவன் இதோ நம் நடுவில் ஆவியானவர் உலாவத்தக்கதாய் எல்லாருடைய வாய்கள் நல்ல திறந்து வாய்களை திறந்து ரகடபடா சம்தடலா பிரௌடனா அஸ்மிதமனா பிரௌடனமனா சபடலதியா ரகடகடகட தீரலபட தீரமன சம்படலபா. பரலோக தேவன் எழுந்தருளுவீராக. பரலோக தேவன் எழுந்தருளுவீராக. உடன்படிக்கை பெட்டி வரும் பொழுது கர்த்தாவே மோசே சொல்லுகிறார், தேவரீர் எழுந்தருளும், தம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இப்பொழுதே எங்கள் தேவன் எங்கள் நடுவில் எழுந்தருளுவீராக. ஓ ராபாட சபடலா. எவர்கள் மேல இரக்கமாய் இருக்க சித்தம் இருக்கிறேனோ அவர்கள் மேல இரக்கமாய் இருப்பேன் சொன்னவர், எவர்கள் மேல உருக்கமாய் இருக்க சித்தம் இருக்கிறேனோ அவர்கள் மேல உருக்கமாய் இருப்பேன் சொன்னவர், இந்த பகல் நேரத்தில் யாரை தொட சித்தமோ, யாரை விடுதலையாக்க சித்தமோ, யாரோடு தீர்க்கதரிசனமாய் பேச சித்தமோ, யாரை சுகமாக்க சித்தமோ, யாருக்கு எதை தர பரலோகம் தீர்மானித்ததோ அது இப்பொழுதே நடப்பதாக, இப்பொழுதே நடப்பதாக. வானங்கள் திறக்கப்படுவதாக. ஒரு ஏணி வைக்கப்படுவதாக. தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதும் ரபடபட சபடல தீரலபடபா. அற்புதத்தின் தேவன், அற்புதத்தின் தேவன். ரம்தா லஸ்மாடா. துதிங்க துதிங்க துதிங்க. யாருக்கு எதை தர வேண்டும் என்று பரலோகம் தீர்மானித்ததோ அது இப்பொழுது நடப்பதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று சொன்னவர் இப்பொழுது எங்களுக்கு தேவையானது. ஓ ராமா மன ஷஃபீரலதியா ரகடபட பிரௌடனா பிராதியா.
Aurabada sabadala thirala badaba ரம்பா நமன தியாஸ் மனமனமா எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு தேவையானது எங்களுக்கு தேவையானது ரேரி மாமா மனதாடா துதிக்கலாம் 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 நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல் இருப்பான் இலை உரிதர் ஆத மரத்தை போல் இருப்பான் அதினதின் காலத்தில் கனியை கொடுக்கிறவன் அதினதின் காலம் அதினதின் காலம் அதினதின் காலம் எங்களுக்கு தேவையானது வருவதாக எல்லாரும் துதிங்க எல்லாரும் துதிங்க எனக்கு தேவையான வார்த்தை எனக்கு தேவையான வல்லமை எனக்கு தேவையான சுகம் எனக்கு தேவையான அற்புதம் எனக்கு தேவையான ஆரோக்கியம் இப்பொழுதே பரத்திலிருந்து வருவதாக ராதி அஸ்மா தாரலதி அபௌடா ரகடகட தீரலபட பிரௌடனா செஃபே நன்றி 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 பிரசன்னராய் 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 சபைக்கு தலைவராய் ஓ ஊழியம் செய்கிற ஆவியானவரே அத்தருணத்தில் நீங்கள் அல்ல உங்களுக்காய் உங்களுக்காய் வழக்காடுகிற பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளுவார் தேவையான வார்த்தைகள் பொழியும் என்று சொன்னவர் இப்பொழுது ஆவியானுடைய ஊழியம் ஆவியானுடைய அசைவாடுதல் ஆவியானுடைய கிரியைகள் இப்பொழுதே நடப்பதாக ஓ ராபா பிதாவே வார்த்தை உம்முடையது ஜனங்கள் உம்முடையவர்கள் சபை நீ ரத்தம் சிந்தி சம்பாதித்த உம்முடைய சபை வாக்குத்தத்தங்கள் உம்முடையது வார்த்தைகள் உம்முடையது எல்லாம் உம்முடையதா இருக்கிறபடியால் இந்த பகல் நேரத்தில் எங்கள் நடுவில் ஆவியானவர் வெளிப்படுவீராக ஓ ராமனா செஃபேட்டே எல்லாரும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவோமா சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் எல்லாரும் சொல்லுங்க சொல்லும் கர்த்தாவே அடியேன் கேட்கிறேன் பிதாவே உம்முடைய கரத்துக்குள் எங்களை சமர்ப்பிக்கிறோம் அழைத்தவர் நீர் வாக்கு கொடுத்தவர் நீர் நிறைவேற்றுகிறவர் நீர் தேவனே இன்றைக்கு சபைக்கு தேவையான ஆகாரத்தை பரலோக தேவன் வர்ஷிப்பீராக உம்முடைய வார்த்தை கொண்டு நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம் காரணம் எல்லாவற்றை பார்க்கிலும் நீர் உம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறீர் பேசும் கேட்கிறோம் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 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 அல்லேலூயா எடுத்தவர்கள் வேகமாய் வாசிக்கலாம் ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் ஆபகுக்கின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது அது பொய் சொல்லாது அது தாமதித்தாலும் காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பது இல்லை எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி ஏக சத்தமாய் வாசிக்கலாம் குறித்த காலத்து எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் ஆபகுக்க புதிய ஏற்பாடுல தேடாதீங்க பழைய ஏற்பாடுல தேடுங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து உங்க காதுகள் கேட்க இந்த சத்திய வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள் பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது முடிவிலே அது விளங்கும் அது பொய் சொல்லாது காத்திரு அது நிச்சயமாய் வரும் அது தாமதிப்பது இல்லை அல்லேலூயா இந்த வார்த்தை ஆரம்பிக்கும் அது இப்படி உரைக்கிறது குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாரும் விசுவாசத்தோடு சொல்லுங்க இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது சத்துருக்கள் காதுகள் கேட்க சொல்லுங்க என்னுடையது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் ஒருவர் கர்த்தர் எனக்கு வாக்குத்தத்தங்களை தந்தார் கர்த்தர் எனக்கு தீர்க்க தரிசனங்களை கர்த்தர் தந்தார் கர்த்தர் எனக்கு சொப்பனத்தை கர்த்தர் தந்தார் ஏதோ ஒரு தேவ மனிதனை கொண்டு கர்த்தர் என் தலைமையில வைத்து சில வாக்குத்தத்தங்களை கர்த்தர் சொன்னார் என்னுடைய ஊழியக்காரர்களை கொண்டு கர்த்தர் என்னோடு தீர்க்க தரிசனமாய் பேசினார் நான் வேதத்தை தியானிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு கூட பேசினார் அந்த
அன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பொய்யாகி விட்டதா, எல்லாம் தொலைந்து விட்டதா, இந்த வாக்குத்தத்தங்களை பிசாசு எடுத்து விட்டானா, இனி என் வாழ்க்கையில் நிறைவேறாதா, இனி என் கண்கள் காணாதா? என்னை பார்த்து சொன்னாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னாரு. உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும் என்று சொன்னாரு. நானும் என் வீட்டாரோ கர்த்தரையே ஆராதிப்போம் என்று சொன்னாரு. நீ கையிட்டு செய்கிற எல்லா வேளையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொன்னாரு. சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியாவான். சாதாரணமானவனை குப்பையில் உயர்த்தி ராஜாக்களோடு அமர பண்ணுவேன் என்று சொன்னவர், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியங்களை தெரிந்தெடுப்பேன் என்று சொன்னவர். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், எனக்கு இத்தனை வாக்குத்தத்தங்களை தந்தார், இத்தனை தீர்க்க தரிசனங்களை தந்தார், என் கண்கள் காணாதா, பிசாசு எடுத்து விட்டானா, இனி என்னை பார்க்க முடியாதா என்று புலம்புற இருதயத்தோடு, ஏக இருதயத்தோடு, வாஞ்சையுள்ள இருதயத்தோடு, என் கண்கள் காணாதா, என் கைகள் சுதந்தரிக்காதா, ஆண்டவருக்காக எழும்ப மாட்டானா, பிசாசிய வாக்குத்தத்தத்தை உடைத்து விட்டானா என்கிற கேள்வி நடுவில் யாராகிலும் அமர்ந்திருந்தால் இந்த பகல் நேரத்தில் பரலோகத்தின் ஆவியானவர் சொல்லுகிறார், அவைகள் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, உனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டு. இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. உன்னுடையது சத்துரு எடுக்கவில்லை, உன்னுடையது தாமதமாகலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகள் இனி தாமதிப்பது இல்லை, அது நிச்சயம் நிறைவேறும். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியங்கள் அது பயங்கரமாய் இருக்கும். உன்னோடு நான் கூட இருக்கிற சிங்க கெபிகளுக்கு தப்புவித்தவர், எரிகிற அக்கினிக்கு தப்புவித்தவர், உன்னையும் தப்புவிக்க வல்லமை உள்ள தேவன். 2012 சொன்ன வாக்குத்தத்தங்களை இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உனக்கு நான் பிள்ளையை தருவேன் என்ற வாக்குத்தத்தம் இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உன் கைகளால் வீடு கட்டப்படும் என்ற வாக்குத்தத்தம் இன்னும் கர்த்தர் வைத்திருக்கிறார். சத்துரு எடுக்கவில்லை, சத்துரு தொடவில்லை, சத்துரு உடைக்கவில்லை. எல்லாரும் சொல்லுங்கள், என்னுடையது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ ரபட சபட கடகட ரபடபட சந்தடல பிரௌடனமனம ராதி அஸ்மட காடலதியா நபடபடபட சந்தடலபடப. சபையில தேவ மகிமை வெளிப்படுகிறது. எல்லாரும் நல்ல கைகளை தட்டி ஆபில நிரம்பி, ஆபில நிரம்பி, ஆபில நிரம்பி இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. துதிங்க துதிங்க துதிங்க. இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக அழுதாயோ அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக பிரயாசப்பட்டாயோ அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக 40 நாள் 21 நாள் முழங்கால நின்றாயோ அது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவே, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்வது இல்லை. சில கட்டுமான பணி நடக்கிற ஒரு காட்சியை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். ரபட ஜபட காடலதியா. என் ஆவி பார்க்கிறது, என் ஆவில நான் பார்க்கிறேன். நம்ம நஸஃபெதே ரிபலதியா. சபையில ஒரு வஸ்திர தொங்கல் வெளிப்படுகிறது. நன்றி நன்றி. என் இருதயத்தில் ஆவியானவர் என் ஆவிலை ஏவுகிறார். மதிப்புக்குரிய தேவ மனிதர், ஏசிய திருச்சபை ஐயா தாமஸ் ராஜ் ஐயா, ஓ ரபா பாடா ஜபட கட கட கட, அவருடைய விதை சபையில விதைக்கப்பட்டது வளர ஆரம்பிக்கிறது, வளருகிறது, வளருகிறது. விசுவாச பாதையில கற்றுக் கொடுத்தது வளர தொடங்குகிறது. வஸ்திரத்தின் தொங்கல் ஏஸ்மா தூரன பிரௌடனா இன்னும் வைக்கப்படுகிறது. எல்லாரும் துதிங்க, இன்னும் வைக்கப்படுகிறது. Jesus, Jesus, Jesus. நீர் எனக்கு ஒரு பிள்ளையை தந்தார், அந்த பிள்ளையை உமக்கு தருவேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் இன்னும் வைத்திருக்கிறார். சகோதரியே, கர்த்தருடைய ஆவியானவர் மறக்கவில்லை, அவர் மறந்து போகவில்லை. உன்னுடையது இந்த பகல் நேரத்தில் நிறைவேறத்தக்கதாய் கர்த்தர் உன்னை தைரியப்படுத்துகிறார். இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமன் சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் சோர்ந்து போன இருதயத்தோடு, இனி என் கண்கள் காணாதா, இனி என் கைகள் அனுபவிக்காதா, சொந்த வீட்டில் கர்த்தர் கால் எடுத்து எடுக்க வைக்க மாட்டாரா, கிராமங்கள் தோறும் சபை வேண்டும் என்று ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு ஆசாண்டவரே, கால் மிதிக்கிற இடமெல்லாம் கிளை சபைகள் ஏற்பட வேண்டும் என்று ஜெபித்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் செய்ய மாட்டாரா என்கிற எல்லா கேள்விகளுக்கும் இந்த பகல் நேரத்தில் சொல்லுகிறார்,
அவைகள் உனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சத்துருகள் வந்தாலும், எத்தனை ஆமன்கள் வந்தாலும், எத்தனை பார்வன்கள் வந்தாலும், எத்தனை கோலியத்து வந்தாலும், உனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் சோர்ந்து போய் வந்திருப்பீங்க என்றால் ஆவியானவர் தைரியமாய் சொல்லுகிறார், உனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? வாசிக்க நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவர் தரிசனத்தை தருகிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆண்டவர் தான் எதிர்காலத்தின் தேவனவர். நாம் ஆராதிக்கின்ற தேவன் ஆபிரகாமை அழைத்தது காரணம் ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளை தருவதற்காக அல்ல. ஆண்டவர் ஒருவர் அழைக்கிறார் என்றால் அவனை மையப்படுத்தி அவன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு மாத்திரம் அழைக்கவில்லை. ஆபிரகாமை அழைத்ததற்கு காரணம் ஆபிரகாம் மூலமாய் சந்ததிகள் தேவனை ஆராதிக்க வேண்டும், தலைமுறைகள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்திருக்கிறார். அர்த்தம் என்ன? நாம் ஆராதிக்கின்ற தேவன் எதிர்காலத்தின் தேவன் மாத்திரமல்ல, அவர் தலைமுறைக்கும் தேவனாய் தான் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் உங்க கடன் மாறுவதற்கு மாத்திரமல்ல, உங்க கண்ணீர் துடைப்பதற்கு மாத்திரமல்ல, உங்க கோத்திரங்கள் தலைமுறைகள் கர்த்தரை ஆராதித்து மகிமையாய் தேவனை வெற்றி சிறக்க பண்ணி இந்த உலகத்தில் பெரிய வெளிச்சமாய் ராஜாக்கள் உதிக்கிற வெளிச்சத்தில் நடப்பதற்காய் கர்த்தர் ஒருவனை அழைக்கிறார். வேதம் உரைக்கிறது, உன் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்றெடுத்த சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் கர்த்தர் அவனை அழைத்தார், அவனை ஆசீர்வதித்தார், அவனை பெருகவே பெருக பண்ணினார். கர்த்தர் ஒருவனை தான் அழைத்தார், ஆனால் ஒருவனை கொண்டு வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கர்த்தர் பெருக பண்ணினார். அல்லேலூயா. ஆபிரகாம் இஸ் a individual person. அவர் சாதாரணமான ஒரு மனிதன், ஆனால் அந்த மனிதனை கொண்டு தலைமுறையை தேவனை ஆராதிக்க வைத்தது போல் இன்றைக்கு சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தரிசனத்தை தந்தவர் தலைமுறைகள் அனுபவிக்க வைப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு பெரிய சொப்பனத்தை தந்தார். அந்த சொப்பனத்தில் கர்த்தர் காண்பித்தது, யோசேப்பே உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், மீது எல்லாருடைய அரிக்கட்டு தாழ விழுந்துரும், உன்னை கண்டு சூரிய சந்திர சேனை எல்லாம் வணங்கும் என்கிற ஒரு பெரிய தரிசனத்தையும் சொப்பனத்தையும் ஆண்டவர் யோசேப்புக்கு தரும் பொழுது யோசேப்புக்கு பெரிய சந்தோஷம். ஏன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும்? அல்லேலூயா. அப்போ யோசேப்புக்கு பெரிய ஒரு ஆச்சரியம், ஆசை, விசுவாசம். என் அரிக்கட்டு நிச்சயமாய் நிமிர்ந்து நிற்கும். அல்லேலூயா. இப்படி சொப்பனங்கள் வரும் பொழுது எல்லார்கிட்ட பகிர்ந்து கொண்டான். சகோதரர்களை பார்க்கத்தக்கதாக தன்னுடைய தகப்பனான் வனாந்திரத்துக்கு யோசேப்பை அனுப்பும் பொழுது தரிசனத்தை சுமந்த யோசேப்பு தன் சகோதரர்களை பார்க்க புறப்படும் பொழுது ஒரு பெரிய கூட்டம், சகோதர கூட்டம் யோசேப்புக்கு விரோதமாய் சொன்னார்கள், இவன் சொப்பனம் எப்படி சொல்லுங்க, சொப்பனம் எப்படி நிறைவேறும்? அர்த்தம் என்னன்னா, ஒருவன் மேல ஒரு தரிசனம் இருக்கிறது என்றால் ஒரு கூட்டம் சொல்லும், இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று எதிர்க்க தொடங்கிவிட்டால் அவர்கள் தேவ தரிசனத்தை பெற்றவர்கள். இந்த சபை எப்படி நடக்கும் என்று சுற்றி இருக்கிறவர்கள் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டா இந்த சபை தரிசனம் நிறைந்திருக்கிற சபை என்று அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி ஊழியம் நடக்கும்? எப்படி கிராம ஊழியத்தை செஞ்சிருவீங்க? எப்படி இந்த இடத்துல ஆராதிக்க விட்டுருவனா? அங்க போவேன், இங்க போவேன், உடைச்சிருவேன், நாசப்படுத்திடுவேன், மைக் ஆஃப் பண்ணு என்று ஏதாகிலும் ஒரு சத்தங்கள் வருகிறது என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, அவர்கள் ஜெயிப்பது இல்லை. தரிசனம் உள்ளவனை கர்த்தர் ஜெயிக்க வைப்பார். தரிசனத்தை வெற்றி சிறக்க பண்ணுவார். தரிசனம் நிறைவேறதான் தொடங்கும். எத்தனை கூட்டங்கள் எதிர்த்து நிற்கலாம், ஒரு யோசேப்பு போதும். அவன் மேல தரிசனம் இருந்தது உண்மை என்றால், அவன் மேல் அபிஷேகம் இருக்கிறது உண்மை என்றால், அவனுக்குள்ள தேவ மகிமை இருப்பது உண்மை என்றால் கூட்டம் ஜெயிக்காது. தனி நபரை கர்த்தர் ஜெயம் எடுக்க வைப்பார். அத்தம் இந்த பகுதிகளே எதிர்த்து நின்றாலும் தரிசனம் உள்ள சபைதான் ஜெயிக்கும். ஹல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கோலியாத்து ஜெயிப்பானா, தாவீது ஜெயிப்பானா? எரிகிற அக்கினி ஜெயிக்குமா, வாலிபர்கள் ஜெயிப்பார்களா? சிங்க கெபி ஜெயிக்குமா, இல்ல இந்த தானியேல் ஜெயிப்பார்களா? தானியேல் பெரிய செங்கடல் பார்வோன் சேனை ஜெயிக்குமா, ஒரு சாதாரணமான இசபேல் கூட்டம் ஜெயிக்குமா? காரணம், தரிசனம் இருக்கிறவனுக்கு விரோதமாய் எப்பேற்பட்ட கூட்டங்கள் ஆயுதங்கள் எழுதினாலும் வேதம் உரைக்கிறது, ஒரு வழியில தான் வருவார்கள், 7 வழியில சிதறடித்து ஓடுவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும். ஏன்னா தரிசனத்திற்கு வல்லமை அதிகம். அல்லேலூயா. ஒரு கூட்டம் பணத்தை வைத்து மோதும், ஆனா பணம் எல்லாம் ஜெயிக்காது இல்ல. ஒரு கூட்டம் பதவியை வைத்து மோதும், ஒரு கூட்டம் அதிகார வஸ்திரத்தை வைத்து மோதும். எத்தனை கூட்டம் எழும்பி மோதினாலும் அவர்களுக்கு தெரியல, தரிசனத்தை தந்தவர் பரலோகத்தின் தேவன். தரிசனத்தை பெற்றது பணத்தின் மூலமாய். இதை நான் பெறவில்லை, பணத்தின் மூலமாய் ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தவில்லை, பணத்தின் மூலமாய் ஸ்தாபிக்கவில்லை. தரிசனத்தை முழங்கால் மூலமாய் தரிசனத்தை பெற்றவர்களுக்கு ஆயுதம் வாய்க்காது. ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். இப்ப யோசேப்பு வரும் பொழுது ஒரு பெரிய கூட்டம், இவன் தரிசனம் எப்படி நிறைவேறும் என்று தரிசனம் உள்ளவனை தூக்கி குழியில போட்டார்கள். சொல்லுங்க, போட்டார்கள். அப்போ வெளியே நிற்கிறவன் சொல்றான், இவன் சொப்பனம். ஒருவேளை பிசாசு வெளியே என்ன சொல்லியிருப்பா, ஏ யோசேப்பு, ஏதோ தரிசனம், ஏதோ அழைப்பு, ஏதோ அபிஷேகம், ஏதோ அரிக்கட்டு, ஏதோ சூரிய சந்திரன் சொன்ன. இப்ப பாரு, உன் சொப்பனமும் உன் தரிசனம் நிறைவேறக்கூடாதபடிக்கு இது நான் உனக்கு தருகிற முதலாவது சுவர். இந்த சுவரை தாண்டி உன் அரிக்கட்டை நான் நிமிர விட மாட்டேன். அல்லேலூயா. இப்ப அவனை தூக்கி அடிமையா இஸ்மவேல் கரத்தில் விற்கும் பொழுது பிசாசு சொல்லுகிறா, உன்னை பார், அடிமையா வித்துட்ட, இந்த சுவரை தாண்டி உன்னால வளர முடியாது. இந்த உனக்கு நான் தருகிற 2வது சுவர். அவன் போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது, போத்திபார் மனைவி செய்யாத தவறை செய்தென்று குற்றப்படுத்தும் பொழுது பிசாசு சிரிச்சு சொல்றா, அரிக்கட்டை நிமிருன்னு சொன்னல்ல, இது உனக்கு தருகிற 3வது சுவர். இந்த சுவரை தாண்டி உன்னால வர முடியாது. அவனை தூக்கி சிறையில் வைக்கும் பொழுது பிசாசு சிரிக்கிறா, அரிக்கட்டை நிமிருன்னு சொன்ன, சொப்பனம் நடக்கும் என்று சொன்ன, தரிசனம் நிறைவேறும் என்று சொன்ன, அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்று சொன்ன. ஆனா நான் பாரு, உனக்கு இது 4வது சுவர். இப்ப யோசேப்பை பார்க்கிறா, முன்னாடி சுவர், பின்னாடி சுவர், வலது பக்கம் சுவர், இடது பக்கம் சுவர், எல்லா பக்கமும் சுவர்கள் இருக்கிறது. பிசாசு சிரிக்கிறா, 4 பக்கமும் சுவர், உன்னால வர முடியாது, உன்னால மேல வர முடியாது, உன் அரிக்கட்டை நிமிராது என்று 4 பக்கமும் சுவர். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும், ஆமா பிரதர், என் வேலையிலும் ஒரு சுவர், என் வீட்டிலையும் சுவர், என் ஊழியத்திலும் சுவர், என் ஜபாரையிலும் சுவர், எங்க பார்த்தாலும் சுவராய் இருக்கிறது, எங்க பார்த்தாலும் தடையாய் இருக்கிறது, என்னால் இந்த சுவரை தாண்டி வரலாறு முடியல என்று ஏக இருதயத்தோடு, துக்க இருதயத்தோடு இருப்பீங்க என்றால், இதே நிலைமைதான் யோசேப்புக்கு. 4 பக்கங்கள் சுவர்கள் சூழ்ந்திருக்கும் பொழுது தேவன் யோசேப்புக்கு தரிசனமானார். கர்த்தர் யோசேப்பை பார்த்து சொன்னார், யோசேப்பே, நீ கனித்தருகிற திராட்சை செடி, உன் கொடிகள் சுவரின் மேல படரும். அர்த்தம் என்ன? எந்த சுவர் உன்னை தடுத்து வைத்ததோ, எந்த சுவர் உன்னை முடக்கி வைத்ததோ, எந்த சுவர் தடையாய் நின்றதோ, நான் உன்னை பார்த்து சொல்லுகிற உன் கொடிகளை வைத்து அந்த சுவரின் நடுவில் நான் படர வைப்பேன். அர்த்தம் என்ன? எது தடுத்ததோ, எது எதிர்த்ததோ, எது போராடினதோ, எது தடை செய்ததோ, உன் கொடிகளை நான் படர வைப்பேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. தடையாயிருந்த சுவர் தான், ஆனா யோசேப்பின் கொடி சுவர்ல படர தொடங்கினது. அர்த்தம் என்ன? அர்த்தம் என்ன? நான் சொல்றேன், எனக்கு சுவர் வேண்டாம், சுவர் உடையட்டும் என்று நான் சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சுவர் உடையாது, உனக்கு சுவர் இருக்கும். அந்த சுவரின் நடுவிலும் கொடி என படர வைப்பேன்.
நான் சொல்றேன், நான் ஜெபிக்கிறேன், எனக்கு சத்துருக்கள் வேண்டாம் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சத்துருக்கள் வேணும். சத்துருக்கள் இருந்தாதான் உன் சத்துருக்கள் நடுவில் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் உன்னை அபிஷேகம் செய்வேன். நான் சொல்றேன், எனக்கு எரிகிற அக்கினி வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு எரிகிற அக்கினி இருந்தாதான் நாளின் சாயல் இந்த தேச ஜனங்கள் கண்டு பிரமிப்பார்கள். நான் சொல்றேன், எனக்கு சிங்ககபி வேண்டாம். கர்த்தர் சொல்றாரு, உனக்கு சிங்ககபி வேணும். சிங்ககபி இருந்தாதான் யூத ராஜ சிங்கம் யார் என்று இந்த நேபுகாத்நேச்சார் தரியு ராஜாக்கள் பார்ப்பார்கள். அர்த்தம் என்ன? எனக்கு சுவர் வேண்டாம் இல்ல, எனக்கு சுவர் வேண்டும். சுவர்கள் இருந்தால் சுவரின் நடுவில் என் கொடியை கர்த்தர் படர வைப்பாராக. விசுவாசிக்கிறவர்கள் யாவரும் கண்களை மூடி எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எல்லாரும் ஜெபிக்கலாம். இந்த 2025 வருடம் என் கொடி சுவர் மேல படருவதாக. எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஆவில நிரம்பி இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஒரு ஜெப குறிப்பு, இது ஒரு ஜெப குறிப்பு. எல்லாரும் வாய்களை திறந்து எது எல்லாம் தடுத்து வைத்ததோ, யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, யாரெல்லாம் வரக்கூடாது என்று சொன்னார்களோ, எந்த வீடு பகைத்ததோ, எந்த வேலை பகைத்ததோ, அங்க என் கொடி படரட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்தாமல் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாமா? எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இந்த 2025 வருடம் எதெல்லாம் வாய்ப்பில்லை என்று சொன்னீங்களோ, எந்த வழிகள் திறக்கவில்லை என்று சொன்னீங்களோ, எதெல்லாம் அடைக்கப்பட்டது என்று சொன்னீர்களோ, இவர்கள் எல்லாம் எதிர்த்தார்கள். என்னால் வாழ முடியல என்று போராட்டத்தின் உச்சத்தில் யாராகிலும் இருப்பீர்கள் என்றால் விசுவாசமாய் சொல்லுங்க, என் கொடி அந்த சுவர் மேல படரும். ஒரு நாள் வருங்க, என் கொடி சுவரெல்லாம் படரும். அன்னைக்கு எல்லாரும் சுவரை தேடுவாங்க. சுவர் தெரியாது, சுவரின் நடுவில் என் கொடி படர்ந்து என் கொடி கனி காய்த்து கன்னிகளை விடும் பொழுது எல்லாரும் தேடுவார்கள், எங்க சுவர் போயிட்டு. நாம் சொல்லுவோம், சுவர் தெரியாதபடி என் தரிசனத்தை படர வைத்தார், எதிர்ப்பு தெரியாதபடி என் ஜபத்தை படர வைத்தார், என் குடும்பத்தை படர வைத்தார், என் கொடி சுவரில் படர்ந்தது. ஹல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 21 அதிகாரம் அதனுடைய 17 வசனம். 21:17. மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனே சீமோனே, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்றாம் தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு ஆண்டவரே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இயேசு என் ஆடுகளை. இந்த சம்பவம் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதி. நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். ஆண்டவருக்கு அதிக ஆசை, நான் 3 வருடம் ஊழியம் செய்வேன், 3 வருடம் கழித்து என்னுடைய சீசர்கள் உலகத்தை கலக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆகையால்தான் அவர்களுக்கு ஜெபத்தை குறித்து கற்றுக் கொடுத்தார், அவர்களுக்கு பிசாசுகள் மேல் அதிகாரத்தை தந்தார், வியாதிகளை சுகமாக்குற வரங்களை தந்தார். பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை கண்டு சந்தோஷப்பட தொடங்கினார். ஆண்டவர் காசை, நான் என் சீசர்கள் தேசத்தில் சுடர்களைப் போல இருப்பார்கள் என்று எதிர்பார்த்துதான் ஆண்டவர் சீசர்களை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. இப்ப நல்ல ஜபத்தோடு கவனிங்கள். இப்படி ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவர் மரித்து உயிரோடு எழுந்து சீசர்களை பார்க்க வேண்டும் என்று ஆசையை புறப்பட்டால், அங்கே சீசர்கள் பின்வாங்கி போய் படகுல மீனை பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் என்ன பிடிக்கிறார்கள்? மீனை பிடிச்சு அவர்கள் பின்வாங்கினார்கள். சொல்லுங்க, என்னவானார்கள்? ஆமா. இப்ப ஆண்டவர் நேரை பேதுருவை பார்த்து கேட்டார், பேதுருவே, நீ இன்னும் என்ன நேசிக்கிறையா? இவன் சொன்னா, ஆமா ஆண்டவரே, நான் உம்மை. அப்ப இயேசு என்ன சொல்றாரு? நீ என் ஆடுகளை. நல்ல ஜபத்தோடு கவனிங்க. நம்முடைய பார்வையில் பேதுருன்னா என்ன ஞாபகம் வரும்னா,
ஒரு விசை இயேசுவானவர் ஜலத்தின் மேல் நடந்து போகும் பொழுது இதை கண்ட பேதுரு சொன்னார், ஆண்டவரே நீரேயானால் நானும் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர எனக்கு கட்டளையிடும். Lord, if it is you, I want to walk on water. நான் ஜலத்தின் மேல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் பேதுரு. ஆண்டவர் வா என்ற பொழுது இந்த பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தவனாய் கொஞ்ச தூரம் நடந்து போகும் பொழுது காற்றையும் கடலையும் சூழ்நிலை கண்டு சந்தேகப்பட்டு தண்ணீருக்குள் மூழ்கினவன் பேதுரு. அல்லேலூயா. பேதுரு யாரு? சந்தேகப்பட்டவன். சொல்லுங்க, பேதுரு யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. பேதுரு யாரு? சந்தேகப்பட்டவன். இரண்டாவது, இயேசு தம்முடைய மரணத்தை குறித்து சீசர்களோடு பேசுகிறார். நான் மனிதன் கரத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவேன், என்னை சிலுவைக்குள்ள கொண்டு போவார்கள், என்னை ஆணிகள் அடிப்பார்கள், நான் மரிப்பேன், ஆனால் உயிரோடு எழுவேன் என்று அவர் தம்முடைய மரணத்தை குறித்து சீசரோடு பேசும் பொழுது பேதுரு இயேசுவை தனியே அழைத்து கொண்டு போய் சொல்லுகிறார், ஆண்டவரே நீ சிலுவை சுமரக்கூடாது என்று இயேசுவை கண்டிக்க தொடங்கினான். அல்லேலூயா. இரண்டாவது, பேதுரு யார் என்று கேட்டார்? தேவ திட்டத்தை தடை செய்தவன். சொல்லுங்க, தேவ திட்டத்தை. மூன்றாவது, பேதுரு குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சாதாரண ஸ்திரீ கேட்கிறார், நீ இயேசுவோடு இருந்தவன் தானே? பேதுரு சொல்லுகிறார், இயேசுவா? அவர் யார் என்று எனக்கு தெரியாது என்று இயேசுவை மறுதலித்து சபித்தவன் பேதுரு. சொல்லுங்க, இயேசுவை. சத்தமா சொல்லுங்க, இயேசுவை. இப்ப ஒன்று, பேதுரு யாரு? சந்தேகப்பட்டவன். இரண்டாவது, பேதுரு யாரு? தேவ திட்டத்தை தடை செய்தவன். மூன்றாவது, பேதுரு யாரு? இயேசுவை. வாயை திறந்து கட்டிங்களோ? எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, இயேசுவை. தமிழ் தெரியுமா? ஆமா ஆமா, வாயை திறந்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல மகிமையான இடம்னா ஆலயம் மட்டும்தான். வேற எங்க போய் பாருங்க. அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ பிரசன்னத்தில் சந்தோஷமா இருக்க தெரியலன்னா உருன்னு மூஞ்சி வச்சுட்டு அப்படியே இருந்துட்டா, நான் சொல்றேன், ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ பிரசன்னத்தில் சந்தோஷமா இருக்க தெரியலன்னா எவ்வளவு சந்தோஷமான இடத்தில் போனாலும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தேவ பிரசன்னத்துல சந்தோஷமா இருக்க பழகிட்டனா எவ்வளவு துக்கங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும், எத்தனை வனாந்திரங்கள் வந்தாலும் தாவீது சொல்லுவான், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவேன். எழுந்து போனாலும் யோபு சொல்லுவான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆவி மகிழ்ந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஆகையெல்லாம் ஆலயத்துல சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நீங்க கொஞ்சம் ஜெபிக்கிற முகமா இருந்தா நான் நேரா வார்த்தைக்குள்ள போவேன், எனக்கு நேரம் இல்லை. ஆமென் சொல்லுங்க. நீங்க அப்படியே அங்க இங்க பார்த்துட்டா இது மாதிரி தேவையில்லாத நான் பேசிடுவேன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா தேவ மனிதன் சொல்லுகிறார், உலகத்தில் 1000 நாள் இருக்கிறத விட அவருடைய பிரகாரத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. ஏன் தெரியுமா? 1000 நாள் செய்ய முடியாதது ஒரு நாள் செஞ்சு முடிச்சிடும். 1000 அதிகாரிகள் செய்ய முடியாதத ஒரு நாள் செஞ்சு முடிச்சிடும். பிரசன்னத்திற்கு வல்லமை அதிகம். அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லலாம். இப்ப நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். இப்போ பேதுரு யார் என்று கேட்டால் தைரியமாய் சொல்லுவோம், அவன் சந்தேகப்பட்டவன், அவன் தேவ திட்டத்தை தடை செய்தவன், அவன் இயேசுவை மறுதலித்து சபித்தவன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவன் மேல ஏகப்பட்ட எஃப்ஐஆர். ஒரு விசை இயேசு ஒலிவ மலையில ஜெபிக்கும் பொழுது எலியாவும் மோசையும் சஞ்சரிக்கும் பொழுது பேதுரு நடுவில் புகுந்து, ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் என்று பரலோக சத்தத்தை தடை பண்ணவன் பேதுரு. சிலுவை சுமந்தவுடனே மீன் பிடிக்க போகலாம் என்று பின்வாங்கினவன் பேதுரு. எல்லாரையும் பின்வாங்க வைத்தவன் பேதுரு. இப்படி பேதுரு மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. ஆமாதானே? இப்போ இந்த பேதுரு இயேசுவை பார்த்து ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை சொன்ன உடனே ஏசப்பா பேதுரு பார்த்து சொல்றாரு, பேதுரு என்ன நேசிக்கிறையா? அப்ப நான் உன்னை பார்த்து சொல்றேன், நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. இரண்டாவது, நீ என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மூன்றாவது, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நாலாவது, நீ கேபா எனப்படுவாய். ஐந்தாவது, பாதாளத்தின் வாசல் உன்னை மேற்கொள்வது இல்லை. ஆறாவது, பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஏழாவது, எந்த இடத்தில் என்னை மறுதலித்தாயோ அதே யூத ஜனங்களுக்கு நான் உன்னை அப்போஸ்தலனாய் வைக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ
கூட இருந்தவருக்கு எல்லாருக்கும் கேள்வி, ஆண்டவரே இவன் இவ்வளவு தரிசனத்தை பெறுவதற்கு இவனுக்கு என்ன தகுதி? இந்த பேதுரு யார் என்று எனக்கு தெரியாதா? இந்த பேதுரு மறுதலித்தவன், இந்த பேதுரு சபித்தவன், இந்த பேதுரு சந்தேகப்பட்டவன், இந்த பேதுரு உம்மை தூஷித்தவன், தேவ திட்டத்தை தடை பண்ணினவனுக்கு ஆடுகள் மேய்க்கிற ஊழியம் அதிகமாண்டவர், பரலோகத்தின் திறவுகோல் அதிகமாண்டவர், அப்போஸ்தலன் என்கிற உயர்வு அதிகமாண்டவர், இவனுக்கு தகுதி இல்லை, இவனுக்கு எதிர்க்க என்று எல்லாரும் பேதுருவை பார்த்து குற்றப்படுத்தி கேட்கலாம். அப்ப ஆண்டவர் மறைமுகமா என்ன தெரியுமா சொல்றாரு? நீ இவனுடைய வெளி தோற்றத்தை பார்க்கிற, நான் என்ன தெரியுமா பார்க்கிற? படகு முழுவதும் மீன்கள் இருக்கும் பொழுது, பேதுருவே என்னை பின்பற்றி வா, நான் உன்னை மனுஷன் பிடிக்கிறவன் ஆக்குவேன் என்று சொன்ன பொழுது, பேதுரு படவையும் மீனையும் தகப்பனையும் விட்டு எல்லாவற்றையும் விட்டு எனக்காக வந்த பொழுது அவ என் மேல வைத்திருக்கிற வைராக்கியத்தை நான் பார்த்தேன். என்னை சிலுவைக்கு நேராய் கொண்டு போகும் பொழுது எல்லாரும் அமைதலாய் இருந்தார்கள். ஆனா பேதுரு உருவிய பட்டயத்தை எடுத்து அவன் காதை வெட்டும் பொழுது அவனுக்குள் மறைந்திருக்கிற அன்பை நான் பார்க்கிறேன். அர்த்தம் என்ன தெரியுமா? என் ஆண்டவர் பேதுருவுக்கு தரிசனத்தையும் வாக்குத்தத்தம் தந்ததுக்கு காரணம், ஆண்டவர் யாரும் பார்க்காத நன்மைகள், யாரும் கண்டிராத மேன்மைகள், யாரும் கண்டிராத வைராக்கியத்தை பேதுருவிடத்தில் கண்டு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? ஒருவேளை இந்த பகல் நேரத்தில் நாம் அமர்ந்து கொண்டு, எனக்கு கார்ல போக தகுதி இல்லை, சொந்த வீட்டில் அமர தகுதி இல்லை, மைக்க பிடிக்க ஆராதிக்க தகுதி இல்லை, இப்பேற்பட்ட கூத்தத்தை நடத்த எனக்கு தகுதி இல்லை, என்ன தகுதி? எல்லாரும் என்னை குற்றப்படுத்தும் பொழுது பரலோகத்தின் ஆவி எனவர் சொல்லுகிறா, எல்லாரும் முகத்தை பார்க்கிறா. ஆனா நான் யாரு தெரியுமா? நீ அரை கதவை பூட்டி முழங்கால நின்ற பொழுது இருதயத்தின் ஏக்கத்தோடு எனக்கு சபையை தாங்க, ஜனங்களை தாங்க, இந்த புருஷபாக்க இந்த பகுதிகளை தாங்க, இந்த சென்னை எனக்கு தாங்க, ஓட்டேரி எனக்கு தாங்க என்று கதறின கதறலை கண்டு கர்த்தர் நமக்கு தரிசனத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? நாம் ஆராதிக்கின்ற தேவன் என்னைக்கோ செய்த ஜெபத்தை கண்டு இன்னைக்கு வரைக்கும் நம்மை தாங்கி கொண்டிருக்கிறார். நான் நினைக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் இந்த ப்ரமோஷன் வருவதற்கு என் டேலண்ட் தான் முக்கியம் என்று. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அன்னைக்கு சொன்னமே என் வேலையை விட கர்த்தர் தான் முக்கியம் என்று சொன்ன வார்த்தை நம்பி இன்னைக்கு எனக்கு ப்ரமோஷனை கர்த்தர் தருகிறார். அர்த்தம் என்ன? என்னைக்கோ செய்த ஜெபம், என்னைக்கோ செய்த தியாகம், என்னைக்கோ நின்ற முழங்கால் இன்னைக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல கைகளை உயர்த்தி சொல்ல முடியுமா? அல்லேலூயா. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இந்த பகுதிகளில் சபையை நடத்துறீங்க? எப்படி இவர்கள் இப்படி, அவர்கள் இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, இந்த பாஸ்டர் அப்படி பேசுவாங்க. எல்லாரும் குற்றப்படுத்தும் பொழுது எல்லா கண்களுக்கு ஆச்சரியமாய் கர்த்தர் நம்ம வைத்த தரிசனத்தை எல்லாரும் முன்னாடி கர்த்தர் பிரகடனப்படுத்துவதற்கு காரணம், நாம் குற்றவாளி என்று கர்த்தர் தீர்க்காமல் மறைமுகமாய் செய்த தியாகங்களை நினைத்து நம்மை உயர்த்துகிறவரை நாம் ஆராதிக்கின்றோம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 20:21 வாசிங்கள். 20:21. பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவனும் ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து, ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்கிறவனுமாகிய சீஷன் பின்னே வருகிறதை கண்டான். அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்றான். அதற்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, நீ என்னை பின்பற்றி வா என்றார். ஹல்லேலூயா. இதுல வருகிற சீசன் யார் என்றால் யோவான். சொல்லுங்க, யாரு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யோவான் யார் என்றால் 20ஆம் வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிங்கள். 20ஆம் வசனம். பேதுரு திரும்பி பார்த்து, எல்லாரும் சேர்ந்து பேதுரு திரும்பி பார்த்து இயேசுவுக்கு அன்பாய் இருந்தவன். ஒன்று யோவான் யார் என்றால் இயேசுவுக்கு அன்பானவன். ராபோஜன பண்ணுகையில் அவர் மார்பிலை சாய்ந்து. இரண்டாவது யோவான் இயேசுவின் மார்பில் சாய்ந்தவன். ஆண்டவரே உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார் என்று கேட்டவனும் எல்லாரும் அமைதலாய் இருக்கும் பொழுது யோவானுக்குள்ள ஒரு வைராக்கியம் வருகிறது. உம்மை காட்டிக் கொடுக்கிறவன் யார்? சீஷன் பின்னே வருகிறதை கண்டார். அல்லேலூயா. அப்ப இந்த யோவானை குறித்து இந்த வசனம் அழகாய் தெளிவுபடுத்துகிறது. யோவான் யார் என்றால் அன்பானவன். சொல்லுங்க, யோவான் யாரு? மார்பில் சாய்ந்தவன், வைராக்கியமானவன். சொல்லுங்க, யோவான் யாரு? மார்பில் சாய்ந்தவன், வைராக்கியமானவன். இப்போ பேதுரு யாரு? பேதுரு
சந்தேகப்பட்டவன், தேவ திட்டத்தை தடை செய்தவன், இயேசுவை மறுதலித்து சபித்தவன். இப்போ இந்த யோவான் யாரு? அன்பானவன், மார்பிலை சாய்ந்தவன். அல்லேலூயா. இப்போ நல்ல ஜெபத்தோட கவனிங்க தம்பிமார். அப்படியே 2 பேர் வாங்குங்க, 2 பேர் வாங்க, எழுந்துருங்க, அப்புறம் விளையாடலாம். இங்க அங்க திரும்புங்க. இவர் யாருன்னா யோவான். சொல்லுங்க, இவர் யாரு? சத்தமா தான் சொல்லுங்க. இவருடைய கேரக்டர் என்னது? அன்பானவன், மார்பில் சாய்ந்தவன், வைராக்கியமானவன். அப்படியே ஆண்டவருக்காக வாழட்டும். ஆமென். இவர் யாரு? பேதுரு. சொல்லுங்க, இவர் யாரு? இவர் கேரக்டர் என்னது? சந்தேகப்பட்டவன், தேவ திட்டத்தை தடை செய்தவன், இயேசுவை. அது பேதுரு. இவர் ஆண்டவருக்கு உண்மையா மகிமையாய் வாழ்வானாக. அல்லேலூயா. மலை மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் வைப்பாராக. ஆமென் சொல்லுங்க. இப்ப நல்ல ஜெபத்தோடு இந்த யோவான் யாரு? அன்பானவன். சூப்பர். இந்த பேதுரு யாரு? தேவ திட்டத்தை தடை செய்தவன், மறுதலித்தவன். அல்லேலூயா. இப்ப 2 பேர்ல உங்க ஓட்டு யாருக்கு? 2 பேருக்குமே. 2 பேர்னா கள்ள ஓட்டு போடுறீங்கன்னு அர்த்தம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் யாருக்கு? யோவான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் பேதுருவுக்கு. சொல்ல மாட்டீங்களா? யாருக்கு நம்ம ஓட்டு போடுவோம்? நானா இந்த யோவான் போடுவேன். ஏன்னா இவர் யாரு? இரவும் பகலும் அன்பானவன், இரவும் பகலும் மார்பில் சாய்றவன், இரவும் பகலும் வைராக்கியமானவர். இவருடைய ஆசை எல்லாம் எப்ப பார்த்தாலும் இயேசு, எப்ப பார்த்தாலும் பைபிள், எப்ப பார்த்தாலும் ஊழியம், எப்ப பார்த்தாலும் சபை, எப்ப பார்த்தாலும் கீபோர்டு, எப்ப பார்த்தாலும் ஊழியம், எப்ப பார்த்தாலும் பாஸ்டர் என்று சொல்லி இவருடைய ஆசை எல்லாம் இரவும் பகலும் இயேசு இயேசு இயேசு. ஆனா இவருடைய கேரக்டர் என்ன? எங்க இயேசுவை மாட்டி விட்டுறலாம், எங்க இயேசப்பா கோத்து விட்டுறலாம், எங்க மறுதலிச்சலான்னு இவர் நினைச்சிட்டே இருப்பாரு. இப்போ நல்ல ஜெபத்தோட கவனிங்க. நான் யாரு கோட்டு போடுவேன்னா இவருக்கு போடுவேன். ஏன்னா இவர் உண்மையா இருக்கிறவர். இப்போ நல்ல ஜெபத்தோட கவனிங்க. இப்போ இவருக்கு ஒரு டவுட். யாருக்கு? என்ன டவுட்னா, திரும்பி பார்க்கிறான். ஆண்டவரே, நான் யாரு? சந்தேகப்பட்டவன், எனக்கு ஆடுகள் மேய்க்கிற ஊழியம். நான் யாரு? தேவ திட்டத்தை தடை செய்தவன், எனக்கு பாதாளத்தின் மேல் அதிகாரம். இப்ப இவர் பார்க்கிறான், நான் ஒரு கேவலம் பொன்னிடத்தில் போய் மறுதலித்தவன். இவன் பார்க்கிறான், நான் யூதனுக்கு அப்போஸ்தலன். இப்ப இவருக்கு டவுட், எனக்கே இவ்வளவு வராருனா பின்னாடி இவர் வராரு. இப்ப திரும்பி பார்த்தா யோவான் வராரு. யோவான் யாரு? அன்பானவன், மார்பில் சாய்ந்தவன், வைராக்கியமானவர். இப்ப இவருக்கு டவுட், எனக்கே ஆடுகள் மேய்க்கிற ஊழியன்னா, எனக்கே பாதாளத்தின் மேல் அதிகாரம், எனக்கே யூதனுக்கு அப்போஸ்தலன், என்னை விட ஜெபிக்கிறவன், என்னை விட ஆராதிக்கிறவன், என்னை விட வைராக்கியமானவன், என்னை விட அன்பானவன். இப்ப இவர் கேட்கிறாரு, எனக்கே இவ்வளவுனா இவன் காரியம் என்ன? கேள்வி வரும் தானே. நான் 10th படிக்கும் போது எனக்கு கணக்கு வராது. வாத்தியர் பாடம் எடுத்தா தூங்குற ஆள்னா, 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டா 5 மணிக்கு கிரிக்கெட் பேட் எடுத்து கிரவுண்டுக்கு ஓடிடுவேன். காலையில் 8 மணி வரைக்கும் படுத்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுனா மேக்ஸில் 184 மார்க். இப்போ எனக்கு டவுட் வருமா வராதா? எனக்கே 84 மார்க்குனா முன்னாடி ஒரு பெஞ்சில் ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். வாத்தியர் பாடம் எடுக்க கவனித்து எழுதுவா. 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு 5 மணிக்கு டியூஷனுக்கு போவா. காலையில் 5 மணிக்கு எழுந்து கணக்கு போடுறவனுக்கு 100க்கு 100 வரும்னு தோணும் தானே. எனக்கே 84 மார்க்னா அவனுக்கு 100. நம்முடைய ஆசை என்ன? 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற நானே வண்டி வாங்குறேன்னா 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவனுக்கு என்னன்னு கேட்க தோணும் தானே. அதே மாதிரி தான் இந்த பேதுருவுக்கு ஒரு கியூரியாசிட்டி என்னன்னா, எனக்கே இவ்வளவுனா இவன் காரியம் என்ன? தேங்க்யூ போப்பா. இப்ப இவருக்கு இப்ப நான் கேட்கிறேன், இந்த யோவானுக்கு ஆண்டவர் ஏதாவது செய்தாரா? இந்த பேதுருவுக்கு வாக்குத்தத்தம் தந்த மாதிரி இந்த யோவானுக்கு ஆண்டவர் ஏதாவது செய்தாரா? ஒண்ணே ஒண்ணு கேட்கிறார், இவன் இருக்க எனக்கு சித்தமானா உனக்கு பேதுருவுக்கு தந்த மாதிரி கேபாயன படுவா, ஆடுகளை மேய்ப்ப, ஏதாவது ஒரு வாக்குத்தத்தத்தை இங்க யோவானுக்கு ஆண்டவர் தந்தாரா? இல்ல. அல்லேலூயா. கொஞ்சம் ஜெபத்தோடு என்ன கவனிங்க. நான் இன்னொரு 10 நிமிஷத்துல நான் முடிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல ஜெபத்தோடு கவனிங்க. இப்போ இந்த சம்பவத்தின்படி பேதுரு யார் என்றால் துன்மார்க்கன். சொல்லுங்க, பேதுரு யாரு? இந்த சம்பவத்தின்படி யோவான் யாரு? நீதிமான். சொல்லுங்க, யோவான் யாரு?
அப்ப யாருக்கு கொடுக்கப்படுகிறது? துன்மார்க்கன். யாருக்கு கொடுக்கப்படவில்லை? மார்பில் சாய்ந்தவனுக்கு கொடுக்கப்படவில்லை, அன்பானவனுக்கு கொடுக்கப்படவில்லை, வைராக்கியமானவனுக்கு கொடுக்கப்படவில்லை. யாருக்கு கொடுக்கப்படுகிறது? மறுதலித்தவன், சந்தேகப்பட்டவன், தேவ திட்டத்தை உடைத்தவனுக்கு கொடுக்கப்படுகிறது. இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, ஆண்டவரே நான் ஆராதிக்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், நான் வேதத்தை தியானிக்கிறேன், எல்லா உபவாச கூட்டத்துக்கு வர, ஆராதனை முடிச்ச உடனே எல்லா கறிக்கடைக்கு போவாங்க, நான் மட்டும் பாசுகிட்ட வந்து அடுத்த கிராம ஊழியம் எங்க போலாம், அடுத்த ஊழியத்தை என்ன செய்யலாம், ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் என்று சொல்லி நான் வந்து உண்மையை யோவானை போல இருக்கிறேன். இப்ப நம்முடைய கேள்வி என்ன? குடிகாரன் நல்லா இருக்கிறா, விபச்சாரம் செஞ்சவன் நல்லா இருக்கிறா, சபையை எதிர்த்தவன் நல்லா இருக்கிறா, சபையை உடைச்சவன் நல்லா இருக்கிறா, ஆராதனை செய்யக்கூடாது என்று போட்டியிட்டவன் நல்லா இருக்கிறா. இப்ப நம்முடைய கேள்வி, ஜெபிக்கிற எனக்கு ஒண்ணும் இல்லையா, ஆராதிக்கிற எனக்கு ஒண்ணும் இல்லையா, அன்பு கூர்ந்த எனக்கு ஒண்ணும் இல்லையா? இப்ப நம்முடைய கேள்வி, அவர்கள் வீடு மேல வீடு, கார் மேல காரு, பணத்தின் மேல பணம், பெரிய உயர்ந்த இடத்தில் இருக்கும் பொழுது நான் வேதத்தை நம்பி, தேவனை நம்பி, தேவனை சார்ந்து கர்த்தரை தேடுகிறவருக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று நம்புகிற எனக்கு ஏன் குறைவு வருகிறது? அவன் பணத்தை நம்புகிறான், பணத்தை பணத்தில் ஆசீர்வாதமா இருக்கிறான். நான் பணத்தை அல்ல, தேவ கிருபையை நம்புகிறேன், எனக்கு ஏன் ஒன்றும் கொடுக்கப்படவில்லை? இப்ப நம்முடைய கேள்வி, ஏன் பேதுருவுக்கு கொடுக்கப்படுகிறது, யோவானுக்கு கொடுக்கப்படவில்லை? அல்லேலூயா. எனக்கும் கேள்வி, ஆண்டவரே, கிருபை குறித்து பிரசங்கிக்கிறவன், செழிப்பை குறித்து பிரசங்கிக்கிறவன், பாவம் இல்லை என்று சாதிக்கிறவன், நடனமாடி கேளிக்கை செய்கிற ஊழியர்களை பார்க்கும் பொழுது பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய கட்டடங்கள், பெரிய பெரிய வேனு, பஸ், எல்லா கூட்டம் குவியும் பொழுது நமக்கு கேள்வி கேட்க தோணும்ல. சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறோம், எந்த மனிதனை திருப்திப்படுத்தாம தேவனை திருப்திப்படுத்துகிறோம், எந்த பணத்தை நம்பவில்லை, என் பிரதிபலன் பரலோகத்தில் இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு எதையும் பாராமல் ஓடுகிற நமக்கு கேள்வி வரும் தானே, ஏண்டவரே எங்களுக்கு விஸ்தாரமான இடம் இல்லையா, சொந்த இடம் எங்களுக்கு இல்லையா என்று கேள்வி கேட்க தோணும். அது சாதாரணமா இல்ல. பேதுரு யோவானை பார்த்து கை நீட்டி கேட்கிறான், உன் காரியம் என்ன அர்த்தம்? ஒரு புறஜாதி நம்ம பார்த்து கை நீட்டி கேட்கிறா, நான் நல்லா இருக்கிறேன், உன் காரியம் என்ன? எனக்கு குழந்தை பிறந்தது, உனக்கு நீ என் மெலடியா இருக்கிற, என் குடும்பம் நல்லா இருக்கு, உன் குடும்பம் என்ன நல்லா இல்லை? எப்பவும் வேதம் என்று சொன்னாயே, ஜெபம் என்று சொன்னாயே, ஆராதனை என்று சொன்னாயே, நான் நல்லா இருக்கிறேன், ஆராதனைக்கு போன உன் காரியம் என்ன? நல்ல படிக்கிற ஒரு சகோதரி எக்ஸாம் எழுதும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும் பொழுது நம்மிடத்தில் சொன்ன, நீ வந்து எக்ஸாம் எழுது. நாம் சொன்னோம், ஞாயிற்றுக்கிழமை எனக்கு எக்ஸாம் வேலையை விட ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை தான் முக்கியம் என்று. எக்ஸாமுக்கு போகாம ஆராதனைக்கு வந்த பொழுது அவ எக்ஸாம்ல பாஸ் ஆகி கை நிறைய 40,000 சம்பாதிக்கும் போது நம்மிடத்தில் வந்து, பாரு அன்னைக்கு என் கூட எக்ஸாம் எழுதியிருந்தா நீ 40,000 சம்பாதிச்சிருக்கலாம், சர்ச் என்று போன உனக்கு வெறும் 8,000. இவ கேட்கிறா, உன் காரியம்? அப்ப நம்ம கேட்க தோணும்ல, மார்பிள் சாய்ந்தது வீணா, அன்பு கூர்ந்தது வீணா, முழங்கால நின்றது வீணா, ஆண்டவர் தேடினது வீணா என்று கேட்க தோணும். அல்லேலூயா. எனக்கு நேரமில்லை, நல்ல ஜெபத்தோடு கவனிங்கள். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர். சொல்லுங்க, தகப்பனுக்கு இளையவன் தகப்பனை விட்டு தூர தேசத்துக்கு போய் விபச்சாரம் செய்தான், பாவம் செய்தான், ஆஸ்தியை அழித்தான், பன்றி கூட்டத்தில் படுத்தான், தகப்பன் வேண்டாம் என்று சாதித்தான், தகப்பன் இல்லாமல் வாழ்ந்து காண்பிப்பேன் என்று வாழ்ந்தான். ஆனால் இது எல்லாம் விட்டுவிட்டு தகப்பன் தான் வேண்டும் என்று மறுபடியும் வரும் பொழுது தகப்பன் அவனுக்கு கொளுத்த கண்டையடித்து திருவிழாவை போல கொண்டாட தொடங்கினார். இப்ப மூத்த குமாரன் வருகிறார். யாருக்கு இந்த கொளுத்த கன்று என்று கேட்டா, ஒரு வேலைக்காரன் சொல்லுகிறார், உன் இளையவன் பாவம் செஞ்சானே, விபச்சாரம் செஞ்சானே, பன்றி கூட்டத்தில் படுத்தானே, அவன் வந்தபடியால் உன் தகப்பன் கொளுத்த கன்றை எடுப்பிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு நேரம் இல்லை. லூக்கா 15:29-30 நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்கள். வேதம் அழகாய் உரைக்கிறது. மூத்தவன் தகப்பனை பார்த்து கேட்கிறார், வேசிகளோடு ஆஸ்தியை அழித்து போட்ட இவன் வந்தவுடனே நீ கொளுத்த கன்றை அடிப்பிக்கிறீரே, நான் உம்மோடு கூட இருக்கிறேன், எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாகிலும் அடிக்கவில்லை. அப்போ மூத்த குமாரன் கேட்பது நியாயம்தானே? நியாயமா இல்லையா? இளையவன் வந்தவுடனே கொளுத்த கன்று. சொல்லுங்க, என்னது?
முத்துரை, மோதிரம், வஸ்திரம், பாதரட்சை, மேலத்தாளம் எல்லாம். ஆனா மூத்த குமாரனுக்கு, அப்போ மூத்த குமாரன் கேட்டது நியாயம் தானே, கூடவே இருக்கிறேனப்பா, ஒரு நாளும் நான் நியாய பிரமாணத்தை மீறல, ஒரு நாளும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யல, உங்க கூடவே இருந்தனே, எனக்கு கொளுத்த கன்று வேணாம், ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி. கேட்டது நியாயம் தானே? நல்ல கவனிங்க. அப்பா மூத்தவனை பார்த்து சொல்றாரு, கடைசி வசனம் அழகாய் உரைக்கிறது, இளையவன் காணாமற் போனான் திரும்பவும் காணப்பட்டான், இளையவன் மரித்தான் திரும்பவும். அப்ப அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அப்பா மூத்தவனை பார்த்து சொல்றாரு, அவன் காணாம போனா இப்பதான் வந்திருக்கிறான். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இந்த இளையவனை நான் நம்பல, இளையவன் என் பார்வையில பலவீனமா இருக்கிறான். நான் ஏன் தெரியுமா வந்த உடனே ஒரு கொளுத்த கண்டு அடிச்சேன். அவன் என்ன தேடி வந்த உடனே நான் அவனுக்கு எதுவுமே தரலன்னா அவன் நான் வேண்டாம் என்று மறுபடியும் பன்றி கூட்டத்தில் போயிடுவான், மறுபடியும் விபச்சாரம் செஞ்சிருவான், மறுபடியும் என் நாமத்தை தூஷிப்பான், மறுபடியும் என் நாமத்தை அவன் அவமானப்படுத்துவான். ஆகையால் அவனை தக்க வைக்கிறதற்காக அவ வந்தவுடனே கொளுத்த கண்டு. ஏன்னா அவனை நான் நம்பல, என் பார்வையில் அவன் பலவீனமா இருக்கிறான். நான் ஏன் உன்னை தெரியுமா உனக்கு தரல? ஏன்னா மூத்தவனே நான் உன்னை நம்புறேன், என் பார்வையில் நீ பலவானா இருக்கிற, ஆகையால் உனக்கு தராம இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகம் பலவீனனுக்கு முதலிடம் தருகிறது. ஆமென் சொல்லுங்க. சென்னையிலிருந்து வேலூருக்கு நான் பஸ் ஏறினா ஒரே ஒரு சீட்டு தான் இருக்கு, நான் ஏறி உட்காந்துட்டேன். உட்கார்ந்த உடனே ஒரு வயசான பாட்டிமன் நின்று கொண்டு வந்த பொழுது நம்முடைய இருதயம் என்ன சொல்லும்? நான் வேலூர் இல்ல பெங்களூர் வரைக்கும் எனக்கு நிக்கிறதுக்கு எனக்கு பலன் இருக்கு, ஆனா இந்த பாட்டிமால நிக்க முடியாது என்று நம்ம என்ன செய்வோம்? நான் எழுந்து அவரை உட்கார வைப்பேன். ஏன்னா பலவீனம் உட்கார்ந்துட்டு போனோம், பலவான் நின்னுட்டு போலாம். அப்போ அப்பா இளையவன் வந்தவனை ஏன் தெரியுமா கொளுத்த கன்று? இளையவன் தகப்பன் பார்வையில் பலவீனம். அல்லேலூயா. உங்களுக்கு இன்னும் புரியும்படி நான் சொல்றேன். நான் 8வது படிக்கும் பொழுது எங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்க ஆன்ட்டி வீடு, எங்க ஆன்ட்டி நல்ல தோசை சுடுவாங்க. அல்லேலூயா. எங்க யார் நல்ல சமைப்பீங்க? ஆமா, 2 கரங்கள் உயர்த்துறதற்காக ஸ்தோத்திரம். அப்போ எங்க ஆன்ட்டி நல்ல தோசை சுடும் பொழுது ஒரு நாள் ஸ்டவ் ஆன் பண்ண உடனே நான் நேரா எங்க வீட்டை விட்டு அவங்க வீட்டில் போய் உட்காந்து, ஆன்ட்டி நான் வந்திருக்கிறேன் ஒரு அட்டெண்டன்ஸ். எதற்கு இந்த அட்டெண்டன்ஸ்னா எனக்கு என்ன வேணும்? ஆன்ட்டி 3 தோசை சுட்டு சாம்பார் சட்னி கிரேவி எல்லாம் போட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி நேரா கிச்சன்லேருந்து வரும் பொழுது எனக்கு ஆசை, எனக்கு என்ன வரப்போகுது? ஆமா, இப்படி ஆசையா இருக்கும்போது ஆன்ட்டி நேரா கிச்சன்ல விட்டு வந்து என்ன கிராஸ் பண்ணி அவங்க பையனை கிராஸ் பண்ணி நேரா அங்கிள் டேபிள்ல போய் தோசை வச்சுட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு கேள்வி, ஆன்ட்டியை பார்த்து கேட்கிறேன், அப்ப என்னை விட உங்களுக்கு யார் தான் முக்கியம்? சரி என்ன கூட விடுங்க, உங்க பையன் இப்பதான் எல்கேஜி போறாரு. இப்ப எனக்கு கேட்க தோணுமா தோணாதா? இந்த பிஞ்சு வயிறை விட அந்த தொப்ப வயிறு மேல உங்களுக்கு ஏன் இந்த அக்கறை கேட்க தோணும் தானே? அப்ப ஆன்ட்டியை பார்த்து கேட்ட, ஆன்ட்டி இனி சொல்லுங்க, நான் முக்கியமா அங்கிள் முக்கியமா? அங்கிள் தான் முக்கியம்னா இதுக்கப்புறம் நீங்களும் வேண்டாம் உங்க தோசையும் அப்படின்னா ஆன்ட்டி மேலேயும் கீழேயும் பார்த்து சொன்னாங்க, டை உனக்கும் சுகர் வரட்டும், உனக்கும் 8 மணிக்கு 3 தோசை தருவேன் அப்படின்னாங்க. என்ன ஆன்ட்டி சொல்றீங்க அப்படின்னா, ஆமாண்டா அவர் சுகர் பேஷண்ட், 8 மணிக்கு 3 தோசை வரலன்னா எண்ணெயில கடுகு வெடிக்கிறது போல வெடிச்சு அவர் சொல்லுவாரு, அன்னைக்கு எங்க அம்மா கோமதியை கல்யாணம் பண்ண சொல்லிச்சு, போய் இந்த குரங்க முஞ்ச பண்ண பாரு, ராத்திரி முழுவதும் திட்டிட்டே இருப்பாரு. இந்த திட்டு மாறணும்னா, இந்த கோபம் போகணும்னா 8 மணிக்கு 3 தோசை. பின்னாடி திரும்பி பார்த்தா நீ நல்லா தானே இருக்கிற, உனக்கு 8 மணி அல்ல 10 மணி ஆனால் நீ காத்திருப்ப. 10 மணி அல்ல 11 மணிக்கு போய் நாட்டுக்கோழியை பிடிச்சி பிரியாணி பண்ணி 12 மணிக்கும் டேபிள்ல வச்சாலும் லெக் பீஸை கடிச்சு சாப்பிட்டு 12 மணிக்கும் ஜீரண பண்ணுகிற சக்தி உனக்குள்ள இருக்கு. ஆகையால் எனக்கு தெரியும் உனக்கு 8 மணி அல்ல 10 மணிக்கு கூட நான் தருவேன். ஏன்னா என் பார்வையில் நீ பலவானா இருக்கிற. அல்லேலூயா. அர்த்தம் என்ன? இந்த உலகம் பலவீனனுக்கு முதலிடம் தருகிறது, பலவானை தாமதம் பண்ணுகிறது. ஆகையால் அவர்களை கர்த்தர் கைவிட்டார் என்ற அர்த்தம் இல்ல. நான் சொல்றேன், அவருக்கு முன்னாடி கொடுத்தார், கர்த்தர் கூட இருக்கிறார், எனக்கு தரல, கர்த்தர் என் கூட இல்ல, நான் குப்பை என்று கேட்டா கர்த்தர் சொல்றாரு அவனுக்கு கொடுக்கப்பட்டது காரணம் அவன் என் பார்வையிலே பலவானாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற யாராகிலும் நான் கேட்டு கேட்டு இன்னும் தரவில்லை என்று எதிர்பார்த்து இருந்தா
நான் சொல்லட்டுமா, உங்களுக்கே தெரியாமல் கர்த்தர் உங்களை பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்க ஜெபத்தை பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உங்க இருதயத்தை பலவானாய் மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஏன் சில பேருக்கு எடுத்த உடனே அற்புதம், எடுத்த உடனே சாட்சி, ஏன்னா அவர்கள் பலவீனம். கர்த்தர் இன்னும் கண்ணீர் துடைக்கலையா? இன்னும் கர்த்தர் உங்க சத்தத்தை கேட்கலையா? இன்னும் அற்புதம் நடக்கலையா? நீங்கள் தேவ பார்வையில் பலவானாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நல்ல ஜெபத்தோட கவனிங்க. இப்ப மூத்த குமாரன் நேரா அப்பா கிட்ட இருக்கும் பொழுது அப்பா கேட்கிறாரு, அவனுக்கு தந்த ஒரு கொளுத்த கன்று கிட்ட கேள்வி கேட்கறியா? நான் என்ன தெரியுமா செய்வேன்? முந்தி கொடுத்தது உண்மைதான், அவனுக்கு ஒரே ஒரு கொளுத்த கன்று. நீ எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறபடியா என்னுடைய எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன். அர்த்தம் என்ன? காத்திருந்தவனுக்கு கர்த்தர் கொடுப்பது ஒன்றல்ல, எண்ணில் அடங்காதவைகள், ஏராளமானவைகள், யோசிக்க முடியாதவைகள், கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வது சத்தியம். ஹல்லேலூயா. எத்தனை பேரையும் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? முந்தி தந்தது உண்மைதாங்க. முந்தி கொடுத்த இளையவனுக்கு ஒரு கொளுத்த கன்று, ஆனா பிந்தி வந்த முத்தவனுக்கு ஒன்றல்ல, எண்ண முடியாத ஆடு இல்ல ஆட்டு மந்தைகள், எண்ண முடியாத கழுதைகள், எண்ண முடியாத ஒட்டகங்கள், எண்ண முடியாத வேலைக்காரன் வேலைக்காரி, பார்க்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தார். தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் ஒன்றல்ல, சபைக்கு எண்ண முடியாதவைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பகுதிகளில் இருக்கிற ஏராளமானவர்கள் உங்களுக்கு தான் சொந்தமாவார்கள், உங்கள் வசமாக தான் வருவார்கள், உங்க கரத்தில் தான் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நல்ல ஜெபத்தோடு கவனிங்க, ஜெபத்தோடு கவனிங்க. இப்போ நம்ம நினைச்சோம் இளையவனுக்கு செய்தவர் யாருக்கும் செய்தார்? மூத்தவனுக்கு செய்தார். அப்போ நம்ம கேட்கலாம், பேதுருவுக்கு செய்தவர் யோவானுக்கு செய்யலன்னு கேள்வி எழுப்பலாம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? யோவானை கையை பிடிச்சாரு, யோவானை பார்த்து சொன்னார், யோவானே, பேதுரு போல எல்லாரும் முன்னாடி உன்னை பேர் சொல்லாம அழைக்காம இருக்கலாம், உனக்கு வாக்குத்தத்தம் தராம இருக்கலாம் என்று இந்த யோவானை யாருக்கும் தெரியாம கையை பிடிச்சு பத்மு தீவுக்குள்ளாக கொண்டு போனார். இப்ப யோவான் கண்கள் திறக்கப்படுகிறது. யோவான் சொல்லுகிறார், அவர் ஆதியும் அந்தமுமானவர், அவர் அல்பாவும் ஒமேகாவானவர், அவர் முந்தினவரும் பிந்தினவரானவர், அவர் இருந்தவர் இருக்கிறவர் வருகிறவருமாகிய சேனைகளை கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வெளிப்பாடுகளை கர்த்தர் தந்தார். அது மாத்திரமல்ல, இந்த பேதுரு சபையை கட்டதான் செய்தார். ஆனா இந்த யோவான் யார் தெரியுமா? 7 சபைகளை குறித்து தீர்க்க தரிசனம் எழுதினவன் இந்த யோவான், சபைகளின் வெளிப்பாடு யோவான். அர்த்தம் என்ன? யாருக்கும் தெரியாமல் மறைமுகமாய் யோவானை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பயங்கரமானது. அல்லேலூயா. இந்த யோவான் தான் சொல்றாரு, சபை ஒரு மணவாட்டி, அவர் ஒரு மணவாளன். ஒரு நாள் வருவார், மத்திய ஆகாயத்தில் இயேசு வருவார். ஓ, பரலோகத்தில் திருமண கல்யாணம் நடக்கிறது. வெளிப்பாடு அதின் காலத்தில் நிறைவேற்றுகிற தேவன் சொல்லுகிற கிரியைக்கு தக்க பலன் உண்டு என்று ராஜ்யங்களை குறித்து வரும் காரியங்களை குறித்து எல்லா வெளிப்பாடுகளை கர்த்தர் இந்த யோவானை கொண்டு செய்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்போ அர்த்தம், இளையவனுக்கு செய்தவர் மூத்தவனுக்கு செய்தாரா? செய்தார். பேதுருவுக்கு செய்தவர் யோவானுக்கு செய்தாரா? அப்ப நான் கேட்கிறேன், உலக ஜனங்களுக்கு செய்த ஆண்டவர் கர்த்தரை தேடுகிற உங்களுக்கு, கர்த்தரை நாடுகிற உங்களுக்கு, முழங்கால நம்புகிற உங்களுக்கு தேவன் செய்யாம இருப்பாரோ? நிச்சயம் செய்து முடிப்பார். அவர் தருவது அதிகமாக இருக்கும். அவர் தாமதிக்கிறார் என்றால் மகிமையானதும் கனமானதும் விலையேற பெற்றதும் கர்த்தர் சீக்கிரமே நம்ம கரத்தில் கொடுத்து தேவன் பெரிய காரியங்களை செய்யாதால் போகிறார். அல்லேலூயா. எல்லாரும் வேகமா எழுந்திருந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் வேகமா எழுந்திருந்து பரலோகத்தின் தெய்வத்தை ஸ்தோத்திரம் பண்ணி, பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்தி, எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ண. எல்லாரும் எழுந்திருந்து ஒரே ஒரு நிமிடம் நம்ம கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்திருந்து, எல்லாரும் எழுந்திருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம், ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். எப்படி எல்லாம் ஆராதிக்க முடிகிறதோ அப்படி எல்லாம் ஆராதிக்கலாம். எப்படி எல்லாம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடிகிறதோ அப்படி எல்லாம் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். எல்லாரும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம்.
ஜெபிக்கிற எனக்கு எதுவுமே இல்லையோ, ஆராதித்த எனக்கு எதுவுமே இல்லையோ. யோவான் கேள்வி கேட்டிருக்கலாம், யோவான் ஸ்நானகன் கேள்வி கேட்டிருக்கலாம். எல்லாரும் வெள்ளங்கி அணிந்து திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் சாப்பிடும் பொழுது நான் மாத்திரம் வெட்டுக்களையும் காட்டுத்தேனையும் ஒட்டகமயிர் ஆடை அணிந்து உமக்காக வனாந்திரத்தில் காத்திருந்தேனே. நானும் அவர்களும் ஒன்னா, நானும் அவர்களும் ஒன்னா. ஆராதிக்கிறவனும் ஆராதித்தவனும் ஒன்னா, ஜெபித்தவனும் ஜெபிக்காதவனும் ஒன்னா, முழங்கால நின்றவனும் நிற்காதவனும் ஒன்னா, தன் பலத்தில் நின்றவனும் கிருபையில நின்றவனும் ஒன்னா என்று யோவான் ஸ்நானகன் கேள்வி எழுப்பினார். ஓ யோர்தான் நதிக்கரையில் கர்த்தர் யோவான் ஸ்நானகனை அழைத்து கொண்டு வந்து யோவானை பார்த்து சொன்னார், யோவானே உன் கைகளால் எனக்கு ஞானஸ்நானம் தர வேண்டும். யோவான் சொன்ன, ஆண்டவரே நான் உம்முடைய கரத்தில் எடுக்க வேண்டியது இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா? உம்முடைய பாதரட்சின் வாரை தொடுவதற்கும் பாத்திரன் அல்ல என்று கேள்வி கேட்கும் பொழுது ஆண்டவர் மறைமுகமாய் சொல்லிருக்கலாம், வெட்டுக்களையும் காட்டுத்தேனும் சாப்பிட்ட உனக்கு உன் தகுதியை விட அதிகமாய் நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் தகுதியை விட அதிகமாய் ஆசீர்வதிக்கிறேன். உன் கை என் தலைமையில பட வேண்டும். நீ தான் எனக்கு ஞானஸ்நானம் தர வேண்டும். அப்படி ஞானஸ்நானம் நீ தந்தாதான் வானம் திறக்கப்படும். அப்பொழுதுதான் பிதாவானவர் வெளிப்படுவார். அப்பொழுது ஆவியானவர் புறாவை போல வருவார். வெட்டுக்களையும் காட்டுத்தேனும் சாப்பிட்டவனுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணின தேவன் சபையை பார்த்து கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீ ஜெபித்தாய் அல்லவா, ஆராதித்தாய் அல்லவா, முழங்கால நின்றாய் அல்லவா, கர்த்தர் வெறுமையாய் விட்டு விடுவாரோ? உன்னை மறக்கல சகோதரி. நீ ஜெபித்த ஜெபத்தை ஒருவர் மறக்காதவராய் இந்த பகல் நேரத்தில் சொல்லுகிறார், உனக்கானது இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. நீ செய்த பிரதிஷ்டை எனக்கு தெரியும், நீ தியாகித்த தியாகங்கள் எனக்கு தெரியும், நீ ஓடின ஓட்டங்களை எனக்கு தெரியும், உன் கண்ணீர் வடித்தது எனக்கு தெரியும், முழங்கால நின்றது எனக்கு தெரியும், உபவாசம் இருந்தது எனக்கு தெரியும், எனக்காக சிலதை யாருக்கும் தெரியாமல் செய்தது எனக்கு தெரியும். யோவானே உன்னை மறந்து விடுவேனோ? மூத்தவனே உன்னை வெறுமையை அனுப்பி விடுவேனோ? எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நான் உன்னோடு கூட இருக்கிறதை ஜனங்களுக்கு காண்பிப்பேன் என்று கர்த்தர் அவர்களை உயர்த்தினது போல் ஓ ரமண சபட துரலபட எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஓ ரபபட சபடலதியா துடனமனமா நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அது விளங்கும், முடிவில் அது விளங்கும். உனக்கு ஒரு முடிவு உண்டு. அன்னைக்கு தரிசனத்தை விளங்க செய்வார். பொய் சொல்லாது. ஒருவேளை தாமதித்து இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை கவலைப்படலாம். ஆனால் நீங்கள் காத்திருங்கள், நிச்சயமாய் வரும், நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை, தாமதிப்பதில்லை. தேவ மனுஷனோடு எனக்கு பேசியிருக்கிறேன். 3 பேரை நாம் பார்த்தோம். யோசேப்பு, அங்கே பார்த்தீங்கன்னா பேதுரு, யோவான், 3 பேருக்குள்ள ஒரு தரிசனம் இருந்தது. உங்கள் ஜெபம் ஒரு தரிசனத்தை பார்க்கணும், ஒரு சொப்பனத்தை பார்க்கணும். ஏனென்றால் அது தூரத்தில் இருக்கிறது. அதை நீங்கள் அடைவதற்கு தான் தரிசனம். இன்னைக்கு அந்த தரிசனம் உனக்குள்ளே இருக்குமானால் உங்களுக்குள்ள ஒரு ஆவியின் நிறைவு இருக்கணும், ஒரு ஆவியின் நிறைவு இருக்கணும். நீங்கள் யோசேப்பை பார்த்தீங்கன்னா அவன் தேவ ஆவியை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுருவை பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தான் என்று பார்க்கிறோம். யோவானை பார்க்கிறோம், அவன் பரிசுத்த ஆவிக்குள்ளாக்கப்பட்டான். இப்போ ஆவிக்குள்ளாக்கப்படுகிற அனுபவம் இருக்க வேண்டும். உனக்கு ஒரு தரிசனம் இருக்கும். எந்த சுவர்களோ உனக்கு தடையாய் இல்லை. யோசேப்புக்கு ஒரு சுவர் இருந்தது, ஆனால் அந்த சுவரை உடைக்கலை. அதன் மேலதான் ஆண்டவர் கொடியை வைத்திருந்தார். அல்லேலூயா. அதன் மேலதான் அது பேலன்ஸோடு இருந்தது அந்த கொடி. காரணம், அவனுக்குள்ள ஒரு கனிதரும் திராட்சை செடியா இருந்தான்.
ஆனால் சுவரை உடைக்கலைங்க. ஆனால் அந்த சுவர் மேலே தான் படர்ந்து இருந்தது. ஆனால் அவன் எங்கே இருந்தான் தெரியுங்களா? ஊற்றண்டையில் இருந்தான். நீ தேவ சமூகத்தில் இருப்பாயென்னால் நீ கனிதரும் திராட்சை செடியாக ஆண்டவர் உனக்கு ஒரு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாக அது தாமதிப்பதில்லை. ஆனால் நீங்க செய்ய வேண்டியது என்ன? ஊற்றண்டையில நீ இரு, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு இரு. உனக்கு வைக்கப்பட்டிருக்கிற தரிசனம் நிறைவேறும். இந்த வருஷத்துல தரிசனம் நிறைவேறும். எத்தனை பேர் குழியில போட்டாலும், எத்தனை பேர் சிங்க குகையில உன்னை போட்டாலும், தரிசனம் உனக்குள்ள வைக்கப்பட்டு இருக்கிறது. நீ எதை எதிர்பார்த்து இருக்கிறாயோ, நீ எதை பார்த்து தேவ சமூகத்தில் காத்து இருக்கிறாயோ, நிச்சயமாய் கர்த்தர் அது உன்னிடத்தில் கொண்டு வருவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆனால் உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்க வேண்டும். நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னா சிறையில தூங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் தூதன் அவன் தட்டி எழுப்பும் போது தரிசனம் காண்கிறதை போல காண்கிறேன் என்று சொன்னான். பாருங்க, அவன் சரீரம் இளைப்பாறி இருக்குது, அவன் ஆத்மா விழித்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு உங்க சரீரம் ஆத்மா நித்திரைக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் விழித்திருக்க வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் கண்களை திறந்து இருக்கிறார். உனக்கு ஒரு தரிசனம் வேண்டும். உனக்கு தடையாயிருக்கிற தடைகள், சுவர் மேலே உன் கனி, உன்னுடைய திராட்சை கொடிகள் படர்ந்து இருக்க போகிறார். உனக்கு எதிராக இருந்தவர்கள் உன் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறார்கள். உன்னுடைய ஆசீர்வாதத்துக்கு தடை செய்தவர்கள் நீ மேன்மையடையதை பார்க்க போகிறார்கள். ஆனால் ஒன்று, நீ ஊற்றண்டையில் இருக்க வேண்டும். நீ ஆவிக்குள்ளாக்கப்பட வேண்டும். உனக்கு அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். ஓ, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உடைய தேவதாசரை கொண்டு உடைய உள்ளத்தில் இருந்த பாரத்தை சபை நடுவிலே நீர் கொடுத்த உடைய வார்த்தைக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. அது பொய் சொல்லாது என்று சொல்லி இருக்கிறது. அப்பா, தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாக அது தாமதிப்பதில்லைன்னு சொல்லி இருக்கிறது. அப்பா, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். நாங்கள் 100% நம்புகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவர், ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்தரிக்க. ஒரு வேளை தாமதமாக இருக்குதுனால அவங்களுக்கு கிடைச்சிச்சே என்கிற ஒரு துக்கம், கவலை இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் உனக்கு, ஆண்டவர் தெரியும் உனக்கு ஒரு பலன் இருக்கிறது. அவங்க பலவீனம், ஆனால் உனக்கு ஒரு பலன் இருக்கிறது. உனக்கு ஒரு பலன் இருக்கிறது. நீ என் வார்த்தைக்கு காத்திருக்கிறதை பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு பலன் உனக்குள்ள வைத்திருக்கிறான். ஆண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த சபைக்காக, வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நீ நிறைவேற்றினதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.